இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஈவினிங் விலாகோட தான் வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்னைக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. தீர்ந்து போன கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். மஞ்சள் தூள், கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, அப்பளம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லை. நமக்கு அதிகமாக நியூஸ் பேப்பர் தேவைப்படும் இல்லையா வீட்டில். ஸோ அதனால் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு வர நேரம் கிடைக்கிற பேப்பர் எல்லாமே நான் சேர்த்து எடுத்து வச்சுருவேன். முட்டையும் தீர்ந்து போயிருந்துச்சு. இப்போல்லாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால முட்டை சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவும் 10 முட்டை அந்த மாதிரி வாங்குவேன். அன்றைக்கி 5 முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி 3 முட்டை வீட்டில் இருந்துச்சு. அதனால் இதுவே போதும், இது தீர்ந்த அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் பிஸியாகவே போகிற மாதிரி இருந்துச்சு. வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. பட் இந்த வேலையெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவே எங்களுக்கு ஒரு வாரம் தாராளம் போதும். காய்கறி வாங்கிறது பெருசு இல்லை, அதை அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். இந்த குர்த்தியும் நான் அஜியோவில் தான் பிக் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஆலியா கட் மாடலில் வருது. இது லென்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. லிங்க் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னருக்கு தக்காளி குழம்பு பிளான் பண்ணியிருந்தேன். தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இல்லை. என்றைக்கு நமக்கு வேலை செய்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்கோ அன்றைக்கி தான் தோசை மாவு இல்லாமல் போயிடும். நல்ல வேலை எனக்கு வெளியில் போயிருக்க நேரமே ஞாபகம் வந்துருந்துச்சு. அதனால் நான் கடையிலேருந்து ஒரு பாக்கெட் தோசை மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். பொதுவாக நான் கடையில் தோசை மாவு வாங்குறது கிடையாது, வீட்டிலையே அரைச்சிப்பேன். இந்த மாதிரி சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருக்கும், இல்லைனா உடம்பு முடியாமல் இருக்கும். அந்த டைமில் மாவு அரைக்க முடியலை அப்படின்னா அந்த டைமில் மட்டும் வாங்கிக்கிறது. இந்த தக்காளி குழம்பு இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இட்லி ஊற்றலாம் அப்படின்னு நினச்சேன். கடையில் வாங்குகிற மாவுக்கு இட்லி நல்லா தான் வரும். பட் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தோசைக்கு மாறிட்டேன். தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப்பு தான். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இவ்வளவும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் அதுவும் சேர்த்துக்கலாம். அது வதக்கணும்னு தேவையில்லை, கடைசியில் சேர்த்து அப்படியே அந்த சூட்டில் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோ சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்து எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் மல்லித்தழை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். இது இட்லியோட ரொம்ப நல்லா இருக்கும், தோசைக்குமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பசிச்சிருச்சு. ஒரு பப்பாளி பழம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். ரீசெண்டாக நான் ஒரு கோட் படிச்சிருந்தேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உண்மை இல்லையா? நான் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன். உண்மை அதுதான். நம்ம நிறைய நேரங்களில் நமக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழ்கிறோம். அவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க வருத்தப்பட்டுருவாங்களா, அவங்க கோவப்பட்டுருவாங்களோ, அவங்க நம்மளை என்ன தப்பாக நினச்சிருவாங்களோ, மற்றவங்க என்ன நம்மளை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதை நினச்சே நம்ம லைஃப்பில் பாதி நாள் போயிடுது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்ய மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ மறந்துடுறோமோ அப்படின்னு எனக்கே தோணுச்சு.
நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சத நான் செய்யணும். நான் பண்ணுறது தப்பா, ரைட்டா அப்படிங்கிறது எனக்கே தெரியும். அது தப்பு அப்படின்னு சொன்னால் நான் செய்யக்கூடாது, ரைட்டுன்னு சொன்னால் செய்யலாம். அடுத்தவங்க என்ன நினச்சாலும் இனி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஜஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். அன்னைக்கு அஜியோவில் ஆர்டர் போட்டிருந்த ஒரு 3 பார்சல் வந்துருந்துச்சு. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு, ஒரு அழகான மெஜந்தா கலர். இந்த கலருக்காகவே நான் ஆர்டர் போட்டேன். நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் வருது. இதோட பிராண்டு வந்து அஜியோவில் நான் இப்போ தான் இந்த பிராண்ட் நான் பார்க்குறேன். இதோட எம்ஆர்பி வந்து 1350 போட்டிருக்கு. பட் அந்த ரேட்டுக்கெல்லாம் நான் வாங்கலை. அஜியோவில் பார்க்குற நேரம் இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ளோர் லென்த்துக்கெல்லாம் இல்லை, ஷார்ட் மேக்ஸியாக தான் இருந்துச்சு. பட் ரிசீவ் ஆகிற நேரம் என்னோடய ஹைட்டுக்கெல்லாம் இது வந்து ஃப்ளோர் லென்த்துக்கே இருக்குது. கையில் லைனிங் கிடையாது, மற்றபடி ஃபுல்லாக லைனிங் கிடையாது. கீழேயும் வந்து உங்களுக்கு முட்டி வரைக்கும் தான் லைனிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே லைனிங் கிடையாது. நம்ம ஏதாவது இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி போட்டு தான் போட முடியும். பட் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு ஃபுட்வேரும் வாங்கியிருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வருது. ஸோ அதுக்கு போடுற மாதிரி ஃப்ளாட்ஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருந்தேன். யூஸ்டா பிராண்டில் வந்து அஜியோவில் நல்ல ஆஃபர் இன்னுமே போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த பிராண்டில் இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் யூஸ்டாவில் நான் வாங்குகிறேன். குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், பட் நல்லாவே இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக எனக்கு கிடச்சிது. இன்னுமே ஆஃபர் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க அஜியோ ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கினதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே சில்வர் கலர், பிளாக் கலரும் அவைலபிளாக இருந்துச்சு. சில்வர் கலர் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, இதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. சில்வர் கலர் எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அடுத்து வந்து ஒரு பேண்ட் வாங்கியிருந்தேன், ஷார்ட் குர்த்திக்கெல்லாம் போடுறது மாதிரி. இதுவுமே நான் அந்த ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இல்லையா மேக்ஸி, அந்த பிராண்டில் இருந்து தான் வந்திருக்கு. குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. எம்ஆர்பி 2000 பக்கம் போட்டிருக்காங்க, பட் அந்த ரேட்டுக்கெல்லாம் நான் வாங்கலை. மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் பெருசாக டீட்டெயிலிங் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு இடையில அந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்களே, அந்த ஃப்ளீட் மாதிரி, அது மட்டும்தான். மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.